அஸ்ஸலாமு அலைக்கும் மனா. வாலைக்கும் சலாம். ஸ்க்ரீன் வந்துக்குதா? ஓ ஓகே, நல்லா. நாங்க போன கிளாஸ்ல பேசினது போல இன்றைக்கு நாங்க எங்கட ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து பேசிக் லெவல்ல இருந்து அனாட சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறத குயிக்கா ஓது பார்ப்போம்டா. அ ப த ச ஜ ஹ ஹ த ஸ. சரி, இதுல மேலே கீக்கிற அந்த ஒவ்வொன்று அடையாளங்களுக்கு இதுல பேர் என்ன? ஃபத்ஹா. ஃபத்ஹா. அப்படியா? அது பேல ஃபத்ஹத்துன் என்ன பெயர்? ஃபத்ஹத்துன். மறக்கக்கூடாது ப்ரோ. என்ன பெயர்? ஃபத்ஹத்துன். ஃபத்ஹத்துன். இன்னொரு முக்கியமான ஒரு மிஸ்டேக் கொண்டிருக்கிற அதையும் திருத்தி தரேன். இந்த எழுத்தை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா உச்சரிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். மத்தெல்லாம் சரி. அ ப த ச ஜ ஹ த ஸ எல்லாம் என்ன செய்யுது? சவுண்ட் மேலுக்கு போதா கீழுக்கு போதா? அ ப த ச ஜ ஹ சவுண்ட் எங்க செய்யுது? ஆனா அ உங்களோட வாய சவுண்ட் வந்து உச்சரிக்க நேரம் வானத்தை நோக்கி ஆண்டு போதா, கீழ் நோக்கி அண்டு போதா? எப்படி? ஆ ஆ. அப்படியா? பா. ஓ தா. வானத்தை நோக்கி போகணும், அப்படியா? ஓ பாத்தீங்களா பிள்ளையே, நீங்க அப்படி சொல்லலையே. இப்ப திருப்பி சொல்லுங்க பாப்பா, எப்படி சொல்றேன்? ஆ ஃபுல்லா சொல்லுங்க, ஓண்டா எல்லாத்தையும் ஃபுல்லா. அ ப த ச ஜ ஹ ஹ த ஸ. அதைத்தான் கேட்கிறேன். அ ப த ச சரியா? ஆ பா தா சா சரியா? எது சரி? ஆ பா தா சா. அப்ப நீங்க அப்படி சொல்லலையே. நீங்க அ ப தன்னு சொல்றீங்க. அப்ப பிள்ளையா தான் சொல்ற, அப்படியா? ஆனா ஓ ஆ? ஓ குழப்பிக் கொள்ளக்கூடாது, குழம்பிக் கொள்ளக்கூடாது. எது சரி பாப்பமே. ம். அண்ணா சொன்னது எது சரி? ஆ பா தா சா ஜா ஹா தா தா சரியா? அ ப த ச ஜ என்று சொல்ற ஸ்டைல் சரியா? எது சரி? ஆ பா தா சா ஜா. ஆண்டு வாயை திறக்கிறோட வாய்க்குள்ள கொசு எல்லாம் வாய்க்குள்ள போய் தெரியுமேனா? அப்படியா? ஓ ஆயித்தானே, அது பேல. எது பேல அண்ணா? ஆ பா தா சா. ஆமா, வானத்தை நோக்கி ஆ பா தாண்டு ஓதுறது பிழை. இப்ப ரெண்டாம் முறை நீ ஓதுனீங்களே, அது சரி. எப்படி ஓதுனீங்க? ஆ அ ப த ச ஜ ஹ ஹ த அந்த ஸ. மெத்தட் தான் சரி. அப்ப வானத்தை நோக்கி சவுண்ட் போகுதோ? பேண்ட் உச்சரிக்க நேரம் வானத்தை நோக்கி வாய் துறப்படுது ஓ இல்ல. எங்க? ஓ, வானத்தை நோக்கி திறந்தா ஆனா ஆ பா அப்படிதான் திறக்கணும் வானத்தை நோக்கி. அப்பதான் ஆண்டு திறக்கும். ஆ இல்லாட்டி என்ன நடக்கும்? கீழ் நோக்கி தான் சவுண்ட் போகும். ட விளங்குதா சவுண்ட் இப்படி போறேன்னு சொல்லி? ஆ என்ன செய்யுது சவுண்ட்? வானத்தை நோக்கியா போகுது? இப்படியா போகுது? ஆ ஜா சா இல்ல போகுதா? இல்ல. இல்ல. அப்போ எங்க போகணும் சவுண்ட்? கீழ. பனியைக்கு போகணும், கீழுக்கு போகணும். அதான் முக்கியம். ஆனா ஓ சில எழுத்துக்கள் மட்டும்தான் அந்த நீங்க சொன்ன போல வானத்தை நோக்கி போகணும். விளங்கிச்சுதோ? ஓ அதுல ஃபர்ஸ்ட் லைன்ல அந்த பவர் இவருக்கு மட்டும்தான் நிக்குது. ஃபர்ஸ்ட் லைன்ல இவருக்கு மட்டும்தான் அந்த பவர். இவர் எப்படி நான் சொல்லணும்? ஹா பா. உள்ள சொல்லணும். வானத்தை நோக்கி சொல்றவரு நல்லா விளங்கிக்கோங்க, லேசான ஒருத்தர் அல்ல. அவரை நாங்க எவ்வளவுக்கு தடிப்பமா சொல்லணுமோ அவ்வளவுக்கு தடிப்பமா சொல்லணும். விளங்கினா? ஓ எவ்வளவுக்கு தடிப்பமா சொல்லணுமோ அவ்வளவுக்கு தடிப்பமா சொல்லணும். அவ்வளவுக்கு வாய் ஃபுல்லா எடுத்து சொல்லணும். அப்பதான் சரி. ஆ சரி, இப்ப ரிப்பீட் சொல்லுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. அ ஆ அ ப த ச ஜ ஹ ஹ த ஸ. திருப்பி ஹேர்ன்னு சொல்லக்கூடாது. இப்ப இப்பதான் சொன்னேன் ஹேர்ன்னு சொல்லக்கூடாது.
ஹன்னு சொன்னா வானத்தை நோக்கியா சொல்றீங்க இல்லையே இது அது கீழ் நோக்கி தான் போகுது எப்படி மாறணும் எப்படி மாறணும் ஆனா ஹா ஹா மாத்தோணுமே மாத்திட்டா மாறப்படலையே இங்க இருந்து சொல்லி கொண்டு வர போற நேரத்துல மாறுது இல்லையே சொல்லி பாருங்க திருப்பி அ ப த ச ஜ ஹ ஹா த ஸ ஆ, ஹா. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் எந்த ஒன்றையும் இழுக்க கூடாது அ ப த ச என்று இழுக்க கூடாது அ ப த ச ஜ ஹ ஹ த த விளங்கினா ஓ ட்ரை பண்ணி பாருங்க சொல்லுமாண்டு ஹ ப அ ப த ச ஜ ஹ ஹா த ஸ இவரை கொஞ்சம் தடிப்பமா சொல்றது போதாது மத்ததெல்லாம் சரி ஹா எப்படி ஹா 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 நல்லா சொல்லணும் ஹா ஹா ஆ இதான் இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல உள்ள முக்கியமான விஷயங்கள் மறந்துட்டா ஞாபகம் இருக்குதா எப்படி அது ஞாபகமிக்கி ஞாபகம் இருக்கு ரெண்டாவது லைனுக்கு போவா என்ன விலங்கல்ல செகண்ட் லைனுக்கு போமா ஆ செகண்ட் லைனுக்கு போ சரி இந்த லைன்ல சொல்லுங்க பாப்போம் ர ஸ ச ஷ ச வ த அவ்வளோதான் தெரியும் மற்றதெல்லாம் கொஞ்சம் மருந்து சொல்லுங்க பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பிரச்சனை இல்லை நான் சொல்லித்தரேன் விளையாண்ட நான் சொல்லி தருவேன் இப்போ ஆனா மாதிரி ஆனா நல்லா கேட்டுக்கோங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியாது இல்லைங்களா ஓ நீங்க பயப்படுறீங்க பிழை ஆயிடுமென்னு சொல்லி அப்படி அல்ல தைரியமா சொல்லணும் சரி பிழை ரெண்டாவது விஷயம் பிழை ஆகினா நாங்க சொல்லி தருவோம் அதுக்கு பின்னாலும் பிழை ஆக கூடாது மறக்கவும் கூடாது சரி இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து பாருங்க முதலாவது நீங்க சொன்னீங்க நீட்டினீங்க அதை நீட்டக்கூடாது என்ற ஒரு பகுதி படிச்சுக்கிறீங்க எந்த எழுத்தை மட்டும் வானத்தை நோக்கி சொல்லணும் எந்த எழுத்துக்களை கீழ் நோக்கி பணியைக்கு செல்லணும் என்கிறது படிச்சிட்டீங்க ஃபர்ஸ்ட் லைன் க்ளோஸ்டு முடிஞ்சு இப்ப செகண்ட் லைனுக்கு வந்துக்கிறோம் என்ன சரி செஞ்சு ஓ சொல்லுங்க பாபு நான் சொல்லித்தரேன் சொல்லுங்க செகண்ட் லைன் ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து ர ஸ ச ஷ ச வ த த வு ம் வ அப்படிதான் வ ம், இது என்ன எழுத்து ஆ அ என்ன எழுத்து அலிஃபா அ எழுத்து என்ன எழுத்து அலிஃபா பேயா தேயா சேயா ஜீமா ஹே என்ன எழுத்து அது ஆயின் என்ன எழுத்து ஐன் ஆயின் அடுத்தது என்ன எழுத்து ம், ஆனா தெரியா இது என்ன எழுத்துன்னு தெரியாதா இல்ல சீரியஸா உங்களுக்கு உண்மையா தெரியாது அப்படியா இல்ல டவுட்டா இதா ஐக்கியமா டவுட்டா எப்படி அது டவுட் தெரியும் டவுட் டவுட் நான் 3 எழுத்து தாரேன் ஒன்று ஹா ரெண்டாவது ஜீம் மூணாவது கொயின் எது சரி ரெயின் கொயின் அப்ப தெரியும் ஆன்சர் இப்ப உங்களுக்கு தெரியும் சரி நான் இதை விடவும் பணியைக்கு போகல இதை விடவும் பணிய பாடம் இருக்குது நான் அந்த பாடத்துக்கு உங்களை கொண்டு போகல நீங்க இதுல இருந்து நீங்க டெவலப் ஆகிடுவீங்கன்னு நம்பிக்கை இது அப்படிதானே உங்களுக்கு தெரியும் நீங்க டவுட்லாம் இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றது பிழை அப்படி சொல்லக்கூடாது அப்படி ஐக்குமா என்ன டவுட் ஒன்று இருக்கிற ரெண்டு தான் நீங்க சொல்லணும் சரியா சரி இப்ப நாங்க செகண்ட் லைனை மட்டும் பார்ப்போம் பார்க்க இப்ப பாருங்க இப்ப இதுல எந்த எழுத்தெல்லாம் வானத்தை நோக்கி போகணும் என்றால் இவரை நீங்க வானத்தை நோக்கி தூக்கணும் இவரை நீங்க வானத்தை நோக்கி தூக்கணும் இவரையும் வானத்தை நோக்கி தூக்கணும் இவரையும் வானத்தை நோக்கி தூக்கணும் இவரையும் வானத்தை நோக்கி தூக்கணும்
இவரையும் வானத்தை நோக்கி தூக்கணும். எத்தனை இது? 6. 6 லெட்டர் இருக்குது. இந்த 6 தான் வானத்தை நோக்கி போகணும். அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி வரும்? ர என்று வராது. எப்படி வரும்? ரா. ரா என்று நீட்டக்கூடாது, இழுக்கக்கூடாது. படிச்சிட்டீங்களே, இப்ப இழுக்கக்கூடாது. எப்படி வரணும்? ரா. ரா. எப்படி? ரா. ரா. அடுத்தது என்ன வரும்? ஜா. அப்படியே வரும்? இல்ல. இல்ல. எப்படி வரணும்? ஜ. ஜ. குட். அடுத்தது ச. அடுத்தது ஷ. இது எப்படி வரும்? ஷ. எப்படி? ஷ. இது ஆ ஸ்வா. பா. ஸ்வா. வெரி குட், வெரி குட். எப்படி வரணும்? ஸ்வா. சா. எப்படி வரும்? சா. அடுத்தது இவர்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று இருக்கிறார். இப்ப இவர் நீங்க எப்படி சொல்றது? வா. வா. இன்னும் நான் ஒரு ஐடியா சொல்லவா? இவர் யார்? இவர் 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 எப்படி சொன்னீங்க நீங்க ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிறத? த. மாத்திட்டீங்களே. த. எப்படி? த. த. த என்று சொல்ற நேரம் சவுண்ட் என்ன செய்யுது? பனிக்கு தானே போகுது. அ. நார்மலாக பனிக்கு போகுது. அப்படியே நீங்க அவரை தலைகீழ மாத்தி வானத்தை நோக்கி சொன்னீங்கண்டா அவர் தான் இவரு. இல்லைங்களா? எப்படி சொல்லணும்? வானத்தை நோக்கி துவா. எப்படி? தா. நீட்டக்கூடாது. துவா. த. துவா. தேர்ட் சவுண்ட், த சவுண்ட் வரணும். துவா. த. வெரி குட். இவரு அடுத்தால் த. துவா. அடுத்தவர் வா. லா. எப்படி? லா. லா. நீட்டக்கூடாது. லா. லா. அடுத்தவர் இவர் கீழே பணிக்கு போகணும். எப்படி வரணும்? அ. எப்படி? அ. குட். இவரை நீங்க வானத்தை நோக்கி தூக்கணும். கா. எப்படி? கா. வா. வா. கா. எஸ். இப்ப தெரியுமா தெரியாதா? ஆனாக்கெல்லாம் தெரியும். அப்ப என்ன டவுட்? தெரியுமா தெரியான்னு சொல்லி மேலுக்கு இருக்கிறவர பேர் என்ன? ஃபத்துன். மறக்க கூடாது. ஃபத்துன். அப்படியா சொன்ன நான் இப்ப மறந்துட்டீங்க பாத்தீங்களா? இல்ல. ஃபத்ஹத்துன். எப்படி சொல்லணும்? ஃபத்துன். இதுக்கு மேல நான் உங்களுக்கு சொல்லி தந்தா எல்லாம் மறந்து போயிடும். ஏன்னா இதுக்கு அ. மேல நான் ஒரு எழுத்து சொல்லி தந்தாலும் அனாக்கு எல்லாம் மறந்து போயிடும். இப்ப அனாக்கு செய்ய வேண்டிய வேலை என்றால், ஆனா இந்த ரெக்கார்டை நீங்க கவனமா கேட்கணும். அ. உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். சில இடங்கள்ல சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்ல இருந்திக்குது. நான் அந்த டவுட்டை கிளியர் பண்ணி தந்திக்கிறேன். சவுண்ட் அ. எழுத்துக்களோட சவுண்ட்ல எப்படி எப்படி வரணும்னு சொல்லி தந்திக்கிறேன். அழகா கவனமா கேட்டு நல்லா நிறைய டைம் பிராக்டிஸ் பண்ணி பழகிட்டு ஹோம்ஒர்க்ல ஃபர்ஸ்ட் லைன் அண்டிக்கு தானே இந்த ஃபர்ஸ்ட் லைன் அ. அண்டிக்கிறத ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட்ல எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லி அழகா கெப் விட்டு பிழை இல்லாம நீட்டாம வானத்தை நோக்கி போறது பனிக்கு வர எல்லாத்தையும் கவனமா பார்த்து பிராக்டிஸ் பண்ணி அனுப்பணும். இன்னொரு வாய்ஸ் சரி. ரெக்கார்ட்ல செகண்ட் லைனையும் அதே ஸ்டைல்ல ஒவ்வொன்றையும் கெப் பிடிக்கணும். ஒன்றை கொண்டு இன்னொட நுழைக்கப்படாது, ஜாயின் பண்ணப்படாது, மிக்ஸ் பண்ணப்படாது. ஒவ்வொன்றுக்கு மட்டும் கெப் ஈக்கணும். சொல்றது மிக தெளிவாக ஈக்கணும். கெப் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி பழகணும். நீங்க பிராக்டிஸ் பண்ணி அனுப்புறதுக்கு முன்னால உங்களோட நானாட்ட சரியா காட்டிட்டு அவரும் ஓகே நீங்க இப்ப அனுப்புங்க வேணாண்டா தான் நீங்க அனுப்பணும். ஏன்னா அவர்தான் பார்க்கணும். நீங்க உங்க நானா படிச்சு கொண்டிருக்காரு. இப்ப அவருக்கு தெரியும் நீங்க சொல்றது சரியா பிள்ளையாண்டு தெரியும். அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நீங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு அனுப்பணும். அனுப்பணும். நிறைய சரி வரணும். இதுல நீங்க அனுப்ப போறீங்க 2 வாய்ஸ் ரெக்கார்ட். எத்தனை? 2 தான் அனுப்ப போறீங்க. 2. சம்திங் இது உங்களுக்கு பிழைன்னு சொன்னா அவ்வளவு பிழைதான். இதுல ஏதாவது ஒன்று பிழைன்னு சொன்னா எல்லாம் பிழைதான். 2வது அப்படி பிழையாபிது. அப்ப என்ன செய்யணும்? ரொம்ப கவனமா பிராக்டிஸ் பண்ணணும். சரியே தான் எடுக்க போறேன், பிழை எடுக்க மாட்டேன் என்ற ஐடியாவோட பிராக்டிஸ் பண்ணணும்.
சரி. ஐரன். ஓகே, நல்லா கவனமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டைமுக்கு அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, நானா ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஆ நானா ஜாயின் பண்ண சொல்லுங்க. சரியா? விலை நான் பேசினேன். சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். வெண்கினா